ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பொங்கலுக்கு முந்தின நாள் எடுத்த வீடியோ தான். பொங்கலுக்காக எல்லாம் வாங்க போயிருந்தோம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன், தாராவியில் தமிழ்காரங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே தாராவியில் தான் வந்திருந்தோம் ஜாமான்லாம் வாங்கிறதுக்கு. இங்கே தான் எல்லாமே கிடைக்கும், அதனால் இங்கேயே வந்துட்டோம். வீட்டுக்கு கொஞ்சம் காய்கறி, அதுக்கப்புறமா அரிசி, மஞ்சள் செடி, அப்புறம் பனங்கிழங்குலாம் ஒரு மாதிரி இருந்துச்சு, ரொம்ப ஒல்லியாக, ஒரு மாதிரி அழுகி தான் இருந்துச்சு. ரொம்ப தேடி தான் எடுத்தேன். ஊர்லலாம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், இங்கே அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த நம்ம சாணியில் குத்தி போகும்போது ஒரு பூ, அந்த செடி பேர் எனக்கு என்னன்னு தெரில, வெள்ளை கலரில் பூ மாதிரி இருக்குல்ல, அது சும்மா காட்டில் கிடக்கும். எங்கள் அம்மா பறிச்சுட்டு கொண்டு வந்து பொங்கலுக்கு வைப்பாங்க. அது இங்கே ஒரு கெட்டு 40 ரூபா, ரொம்ப ரேட்டு தான். ஃப்ரீயாக கிடைக்கிறது 40 ரூபா வச்சு விற்றாங்க. சரி பொங்கலுக்கு வைக்கணுமேன்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு, அதுக்கப்புறமா 2 கரும்பு வாங்கிட்டு சாமி கும்பிட்றதுக்கு பூவு எல்லா ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு அப்படியே கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா இது பொங்கல் அன்றைக்கி எடுத்த வீடியோ தான். ஹாப்பி பொங்கல் எல்லாத்துக்கும். 1 செகண்டு. முந்தின நாளே வந்து அடுப்பை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். மறுநாள் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்னதாக கோலம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் பானைக்கு வந்து ஹஸ்பண்ட் பட்டெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஊரில் வந்து நம்ம சாணத்தை வச்சு பிள்ளையார் பிடிப்போம், இங்கே அதெல்லாம் கிடைக்காதனால நான் மஞ்சளை வச்சே பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டேன். வாங்கிட்டு வந்த காய்கறி, அதுக்கப்புறமா கரும்பு எல்லாத்தையும் வச்சு படையல் போட்டாச்சு. பொங்கல் விடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து தண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா அரிசி போட்டு, அந்த அரிசி அந்த தண்ணிக்குள்ளேயே வச்சு களைஞ்சி அதை தான் பால் மாதிரி பொங்க வைப்போம். பாலெல்லாம் எக்ஸ்ட்ரா ஊற்ற மாட்டோம், எப்போதுமே அப்படி தான் எங்கள் அம்மா பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நானும் ட்ரை பண்ணியிருந்தேன். 2 பானை வைப்போம். ஒன்று வந்து நம்ம சாதம் மாதிரியும், இன்னொன்று வந்து சர்க்கரை பொங்கல், 2மே வைப்போம். நல்லா ஃபஸ்ட்டு வந்து சர்க்கரை பொங்கலுக்குள்ளது சின்னதாக வச்சுருந்தேன், அது நல்லா பொங்கி வந்துட்டு, சாதம் மாதிரி இருக்கிறது இன்னும் கொஞ்சம் பொங்கலை, அதுவும் பொங்கி வந்துட்டு, அதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கிறத தண்ணியை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். சாப்பாடு வேகிறதுக்கு தேவையான தண்ணியை மட்டும்தான் நம்ம வைக்கணும். அதே மாதிரி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா பாயாசத்துக்கு தேவையான அந்த கேஷ்யூ நட்டு, அதுக்கப்புறம் கிஸ்மிஸ் பழம், ஏலக்காய், அச்சுவலம், நெய் எல்லாம் ஊற்றி பாயாசமும் ரெடி ஆகிட்டு, அந்த பச்சரிசி சாதமும் ரெடி ஆகிட்டு, 2யும் சாமி முன்னாடி எடுத்து வச்சு பூஜை பண்ணி சாமின்னு கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா கரெக்டாக காக்கா வந்துச்சு, அந்த நேரத்தை பார்த்து அதுக்கும் பிரசாதம் கொடுத்து உடனே எடுத்துட்டு, அதுக்கப்புறமா ஃபோட்டோ முன்னாடியும் பிரசாதத்தை எடுத்து வச்சு ஃபோட்டோ முன்னாடியும் சாமி கும்பிட்டுட்டு கோயில் கிளம்பிட்டோம். எந்த கோயிலுக்கு வந்தோம்னா மட்டுங்க முருகன் கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். நல்ல கூட்டம். பொங்கல்னால தமிழ்காரங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. கோயிலே அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. நல்லா சாமி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறமா பக்கத்துலேயே வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது, நல்ல பெரிய கோயில் தான். மட்டுங்காம் பூ மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம்ல, அதே லைனில் தான் இந்த கோயில் இருக்குது. நல்ல பெரிய கோயில். உள்ளே வந்து லிங்கம் இருக்காது, ஒரு சிலை மாதிரி தான் சிவனை வச்சுருப்பாங்க. பழமையான அந்த சிவன் வச்சுருப்பாங்க. நீங்களே பார்த்தாலே தெரியும், அந்த ஸ்டாச்சுலாம் செவுத்தில் அப்படியே அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். பொங்கல்னால நல்ல பூல் டெக்கரேட்லாம் வச்சு பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதையும் நல்லா சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். வெளியே வரும்போது இந்த சிராமிக்லாம் இருந்துச்சு, நம்ம கண் அதிலே தானே போகும். ஆனால் சும்மா பார்க்க மட்டும்தான் செஞ்சேன், எதுவும் வாங்கலை. அதுக்கப்புறம் தம்பி அங்கங்கே நிற்க வச்சு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். சும்மா ஃபோட்டோ எடுப்பான், ட்ரெஸ்ஸு போட்டு நீட்டாக இருக்குது, நின்றுடான்னு நிற்கவே மாட்டேன்ட்டான், ஒரே அழுகை. எப்படியோ பிடிக்க வச்சு அங்கே கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்தோம். இவன் மட்டும் தான் அப்படி இருக்கானா, இல்லை உங்கள் வீட்டு குட்டிஸு இப்படி தான் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அப்புறம் சாமிலாம் கும்பிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. லஞ்சு ரெடி பண்ணியிருந்தேன், நிறைய ரெடி பண்ணல. எங்கள் அம்மாலாம் வந்து ஒரு 7-8 பொரியல் ரெடி பண்ணுவாங்க, அந்த மாதிரி நான் ரெடி பண்ணலை. ஒரு 3 பொரியல், ஒரு அப்பளம், அப்புறம் கொஞ்சம் சாம்பார். காலையிலே பாயாசம் வச்சனால நாங்கள் மதியம் பாயாசம் வைக்க மாட்டோம். நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு தூக்கத்தை போட்டு ஈவினிங் எழுந்திரிச்சாச்சு. ஹஸ்பண்ட் வந்து பராசக்திக்கு டிக்கெட் எடுத்திருக்கேன், படம் பார்க்க போகலான்னு சொன்னாங்க. அதனால் தேட்டருக்கு கிளம்பியாச்சு. சூப்பராக இருந்துச்சு படம். சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும், அதர்வா, அதுக்கப்புறம் ஜெயம் ரவி, எல்லா 3 பேருமே செம்மையாக நடிச்சிருந்தாங்க. படம் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். ஓகேங்க, வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. எங்களோட பொங்கல் இப்படி தான் போச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா அன்டாபிள் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.